ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வா சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் மட்டும் யூஸ் பண்ணுறேன், எப்படி பணத்தை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். 4 மாதம் வரைக்கும் ஒரு சிலிண்டரை யாரெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதில் கொடுக்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையவே வரும். நீங்களும் எப்படிலாம் வீட்டில் இருந்துகிட்டே பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் 45 நாளில் இருந்து 50 நாள் அவ்வளோதான் வருமே. இத்தனைக்குமே நாங்கள் விறகடுப்பில் கூட சமைப்போம். ஆனால் சிலிண்டர் எங்களுக்கு சேவே ஆகாது. எதனால் இப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் யோசிச்சுருக்கேன். பட் என்னால் எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க 1 by 1 நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு சிலிண்டரை பார்த்தீங்கன்னா 4 months இல்லைன்னா 3 months ஆச்சு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் தான். நம்ம தான் எந்தெந்த முறையில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு யோசித்து அந்தந்த விஷயத்தில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் பெஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். அதனால் வீட்டில் செலவு கொடுக்குற பணத்தை நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம தான் முடிவு பண்ணி சேவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சமைச்ச உடனே சிலிண்டரை ஆஃப் பண்ணணும். அப்படி ஆஃப் பண்ணி நாம் நிறையவே சிலிண்டர் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சிலிண்டர் ஆஃப் பண்ணவே மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். கீழே சிலிண்டர் ஆஃப் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் சிலிண்டரை சமைச்ச உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போல்லாம் நான் எது சமைச்சாலுமே உடனே கீழே ஆஃப் பண்ணிவிடுவேன். வேணுங்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா சமையல் கட்டையில் நம்ம சமைக்க போனதுக்கப்புறம் இது தக்காளி எடுக்கணும், வெங்காயம் எடுக்கணும், பூண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம உடனேவும் சமைச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சிலிண்டரும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் யூஸ் எதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் யூஸ் இல்லை அப்படின்னா வாட்டர் ஹீட்ரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி காய வைக்கிறதுக்கும் பாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடிக்கடி நம்ம சூடு பண்ணுற வேலை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பால், அது ரெண்டுத்தையுமே நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது சூடும் சீக்கிரமாக குறையாது. அதுவே நம்ம அடுப்பில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் குழந்தைங்க கேட்குறப்ப தண்ணி கேட்குறப்போ இல்லை பால் கேட்குறப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணி ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவிட்டு அதை காய வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு சமைக்கும் போது அதை சீக்கிரமே டக்குன்னு நம்மளுக்கு ஹீட் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம கழுவி எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அதில் அடியில் தண்ணி தேங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சோன்னா அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாத்திரங்களை கழுவி காய வச்சுட்டு கவுத்து வச்சா கூட போதும். கவுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு கேஸ் சேவ் ஆகும். 5th டிப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு சமைக்கணும். சிம்மில் இல்லைனா மீடியமில் வச்சு சமைங்க. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ரொம்பவே சேவ் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வச்சுருவேன், சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக வச்சுட்டு நாம் சமைக்கிறப்ப நிறையவே கேஸ் வேஸ்ட் ஆகுது. நான் இந்த டிப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. நம்ம குட்டி பாத்திரம் தான் வைப்போம். ஆனால் நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம சமைக்கும் போது அந்த கேஸ் வெளியெல்லாம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அது வேஸ்ட்டாக தான் போகும் அடுப்பு எரியறதுனால. அதனால் நம்ம சிம்மில் இல்லைனா மீடியமில் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு நம்ம சமைக்கிறப்ப அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இல்லாத பர்னர். ஒரு சில அடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பர்னருக்கு கீழே கூட ஃபுல்லாக கொஞ்சம் லீக் ஆகிட்டே இருக்கும். அது யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல.
மாதிரி இருக்கும்போதும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லீக்கேஜ் இல்லாமல் இல்லை அது வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சின்ன அடுப்பு, அதாவது அடுப்பில் வந்து 2, 3 அந்த மாதிரி இருக்கும் அடுப்பு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் சின்னதாகவும் இருக்கும். அந்த மாதிரி இதுவில் பார்த்திங்கன்னா சின்ன அடுப்பாக, அதான் கம்மியாக எரியிற அடுப்பில் வந்துட்டு நம்ம வச்சு சமைக்கிறப்ப நமக்கு வந்து கேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். என்னோட அடுப்பும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அடுப்பில் வந்துட்டு லீக்கேஜ் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா சின்ன அடுப்புலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தா கூட அது என்னன்னு தெரியல. அது வந்து மீடியமில் இல்லைனா வந்து சிம்மில் வச்சா மட்டும்தான் வந்து கரெக்டாக எரியுது. கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா லீக்கேஜ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கவனிக்காமல் நான் சமைச்சிட்டு இருக்கும்போது இன்னும் எனக்கு 2 மாதம் கூட வரவே வராது. இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த சிலிண்டர் வந்து இப்போ 4th மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு 5th மந்த் ரன்னிங்கில் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிப் பார்த்திங்கன்னா அரிசி ஒலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு வச்சு அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்கன்னா டக்குன்னே வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய சேனலில் கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை அந்த மாதிரி வேக வைக்கும் போது அதை வந்து நாங்கள் சாப்பாட்டிலே போட்டுருவோம். அரிசி அதாவது சாப்பாடு வெந்துட்டு இருக்கும்போதே அதில் வந்துட்டு முட்டை போட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்து முட்டையும் வெந்துடும். சாப்பாடு வெடிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த முட்டையை எடுத்துகிட்டு சாதம் மட்டும் வெடிச்சிருவோம். இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கிறது. அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா சாப்பாடும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்பாடும் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப டைம் எடுக்காமல் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் சாப்பாடு வெந்துடும். இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மாமியாரும் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுடுவாங்க. நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஒரு நைட்டு ஊற வைக்காமல் ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1 ஹவர் முன்னாடியாச்சும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு கெட்டு போகாமலும் இருக்கும். அதுக்கப்புறமே வந்து நம்மளுக்கு கேஸும் சேவ் ஆகும். லாஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா குருமா, நான்வெஜ்ஜு அந்த மாதிரி மட்டன்லாம் சமைக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்லே வந்து அந்த குருமாவுக்கு தேவையானது அப்புறம் மட்டன்லாம் நம்ம சமைக்கும் போது ரொம்ப நேரமாக எடுக்கும். அதனால் வந்து குக்கரில் விசில் போட்டு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சமைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுக்கிற டேட் வந்து கேலண்டரில் வந்து நோட் பண்ணி வைங்க. அப்படி நோட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வருது ஒரு சிலிண்டர் அப்படின்ட்டு தெரியும். நான் எப்போவுமே வந்து கேலண்டரில் சிலிண்டர் எடுத்து யூஸ் பண்ணுற அன்னைக்கு நான் வந்து டேட் வந்து சிலிண்டர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுடுவேன். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட்டாக எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து 14 தான் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் 14 போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5th மந்த்து ரன்னிங்கில் இருக்குது. அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனலில் மணி சேவிங்ஸ் வீடியோ இல்லாமல் கோல்டு சேவிங்ஸ் வீடியோ இல்லாமல் குக்கிங்கு, ஷாப்பிங், வ்ளாகுன்னு சொல்லிட்டு இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.